எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் உட்லண்ட்ஸ் தியேட்டர் ரீசெண்டாக ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீடியோ பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று உட்லண்ட்ஸ், இன்னொன்று சிம்ஃபனி. இந்த 2 ஸ்க்ரீனுக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் பண்ணிக்கலாம். தேட்டருக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸும், தேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸும் இருக்குது. நீங்கள் 2 இடத்துலையும் உங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க காருக்கு 50 ரூபாவும் பைக்குக்கு 20 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்ட் ரூம், அதாவது ஃபஸ்ட் கிளாஸுக்கு இருக்கிற ரெஸ்ட் ரூம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதனால் காமிக்கலை. இது பால்கனி ரெஸ்ட் ரூம் ஒரு டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் ஒரு ரீசனபிள் ரேட்லேயே இருக்குது. அதாவது 20 வாட்டர் பாட்டில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் கூல் ட்ரிங்க்ஸ் 80 ரூபீஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாப்கார்ன் 100க்கு இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேட்டரோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற உட்லண்ட்ஸோட ஃபஸ்ட் கிளாஸ் தான். எப்படி ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்குமோ, அதாவது ஹெட் அண்ட் டைல், அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 2 பக்கம் இருக்குது. அது பொறுத்து பின்னாடி பார்க்கலாம். இப்போது இங்கே பட்ஜெட்டுக்கு ஒரு 4 ரூபா கொடுத்துருக்காங்க. 4 ரூபா எல்லாமே பழைய கட்ட சேர்னே சொல்லலாம். இந்த 4 ரூவில் 132 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து படம் பார்க்கலாம். பட்ஜெட்டில் மட்டும் இதுக்கு 54 ரூபா டிக்கெட் ப்ரைஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற கிளாஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸுக்கு 120 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சீட்டு எப்படின்னா பழைய கட்டர் சீட்டு மேலே உடன் இது போட்டிருக்காங்க. சீட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதை விட சீட்டு இருக்கிற இடம் ரொம்பவே டேட்டியாக இருக்குது. பார்க்க போட்டு நிறைய துப்பியிருக்காங்க. ரொம்பவே டேட்டியாக இருக்குது. முன்னொரு முக்கியமான விஷயம், கொசு தொல்லை கீழே ஃபஸ்ட் கிளாஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு விதமான பேட் ஸ்மெல்லும் இங்கே வர மாதிரி இருக்குது. ஏசி சூப்பராகவே இருக்குது. இவங்க சாண்டல் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு ஹெவியாகவும் இருக்குது. முக்கியமாக இந்த இன்டீரியர்ஸ்லாம் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் ரெனோவேஷன் பண்ணாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம். அப்போ இருந்த இன்டீரியர் இப்போ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. டஸ்ட்டு ஓவராக இருக்குது. ஸ்க்ரீன் கீழே இருக்கிற ஆடிட்டோரியத்துலேயும் டஸ்ட்டு அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் கிளாஸில் ஒரே நேரத்தில் 693 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது தான் எக்ஸாக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் கிளாஸோட நிலமை உட்லண்ட்ஸ் தேட்டரோட ஃபஸ்ட் கிளாஸில். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க உட்லண்ட்ஸோட பால்கனியை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு காயினோட இன்னொரு சைடை நம்ம பார்ப்போம். இந்த டோரை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே செம்ம சர்ப்ரைஸு. என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே அந்த பிளிச்சுன்னு இருக்க டைல்ஸ் தான். என்னடா இது, நம்ம வேறு தேட்டருக்கு வந்துட்டோமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட விசாரித்தேன். ரீசெண்டாக தான் மேலே ஃபுல்லாகவே ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸு, டைல்ஸு முதற்கொண்டு எல்லாத்தையுமே புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. இந்த பால்கனியில் மொத்தம் 260 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். அந்த பால்கனிக்கு பின்னாடி பாக்ஸில் ஒரு 16 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த பால்கனி அண்ட் பாக்ஸ் ரெண்டுத்துக்குமே இவங்க 180 ரூபா டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது இந்த 4 கிளாஸ், அதாவது பாக்ஸு, பால்கனி, ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரே நேரத்தில் 1110 பேர் ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் உட்காந்து இந்த உட்லண்ட்ஸோட மெயின் ஸ்க்ரீனில் படம் பார்க்கலாம். சரிடா, சீட்டு மாற்றிட்டாங்களே, வேறு என்ன ரெனோவேஷன் கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான ரெனோவேஷன் என்னென்னா, இவங்க ப்ரொஜெக்ஷன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, பார்க்கோவோட 35K லூமன்ஸ் கொண்ட RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை இந்த ஸ்க்ரீனுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி அதனால் டாப் நாச்சாக இருக்கனே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பால்கனிலேருந்து பார்த்தாலும் சரி, கீழே ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்தாலும் சரி, கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், ஷார்ப்னஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அந்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன் இங்கே டாப் நாச்சாக வச்சுருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம், லாஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் டிடிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருந்தேன். இப்போது இந்த உட்லண்ட்ஸோட மெயின் ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்லாம் அவ்வளோ ஒரு துல்லியமாக இருக்குது. ஒரு சின்ன மைல்டியூடான சவுண்டு கூட மிஸ் ஆகாமல் பேக் சரௌண்ட் வரைக்கும் நம்மளால் கேட்க முடியுது. முக்கியமாக பேஸோட பஞ்சிங்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இந்த அப்கிரேடை நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது இந்த மேலே பண்ண அப்கிரேடை கீழே எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டேன். 1 by 1 பண்ணுவோம் சார்,
ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே எல்லா ரெனோவேஷன் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிட்டோம் சொல்லியிருக்காங்க. ஈகராக நானும் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் சீட்ஸும் மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக ஆடியன்ஸ் நம்ம தான் சேஞ்ச் ஆகணும். இவங்க எவ்வளோ தான் ரெனோவேஷன் பண்ணாங்களோ அந்த தேட்டரை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். இங்கே இன்னமும் பாத்ரூமில் ஸ்மோக் பண்ணுறாங்க, இன்னமும் பாக்கு போட்டு ஆடிட்டோரியத்தை துப்புறாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறத ஸ்டாப் பண்ணால் தான் எல்லா தேட்டரும் ரெனோவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓல்டு தேட்டர்ஸை தேட்டர் சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஆடியன்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அப்போ தான் தேட்டர் வந்து சர்வைவ் ஆக முடியும் நல்ல மெயின்டெனன்ஸோட. ஓவராலாக எனக்கு இந்த உட்லண்ட்ஸ் தேட்டர் எப்படி இருந்ததுன்னா, கொடுக்குற 180 ரூபாய்க்கு இந்த பால்கனி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். கூடிய சீக்கிரமாக இதே மாதிரி சீட்ஸையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மாற்றிட்டாங்கன்னா 120 ரூபாய்க்கு இது ஒரு டாப் டாச்சான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் இந்த உட்லண்ட்ஸ் மெயின் ஸ்க்ரீனுக்கு இருக்குது. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த உட்லண்ட்ஸ் மெயின் ஸ்க்ரீனில் டால்பி டெமோ எதுவுமே ப்ளே பண்ணலை, அதனால் டெமோ எதுவுமே என்னால் அட்டாச் பண்ண முடியல. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.